இன்னைக்கு நம்ம முடக்கத்தான் கீரையை வச்சு தொக்கு செய்ய போகிறோம். சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் இந்த தொக்கை வச்சு ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பூண்டு ஒரு 7 பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை கொஞ்சம், இது புளி கரைசல் தண்ணி, அதாவது புளி ஒரு சின்ன லெமன் அளவுக்கு வச்சு ஊற வச்சுருக்கேன். இது சாம்பார் குழம்புக்கு போடுற மிளகாத்தூள், சாம்பார் குழம்பு மிளகாத்தூள். இது உங்களுடைய உரப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மிளகா மல்லி ரேஷியோ போட்டு நீங்கள் அரைச்சிருக்கீங்கன்னு தெரியாது. நான் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். புளி அதிகமாக ஊற்றுறதுனால 4 டேபிள் ஸ்பூன் வேணும். தாளிக்கிறதுக்கு மிளகு ஒரு 10 மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு. முடக்கத்தான் கீரையோட லீஃப் இப்படி தான் இருக்கும். அது கொடியாக இருக்கும். அந்த கீரை முடக்க அறுத்தான்ங்கிறது முடக்கத்தான்னு மாறிடுச்சு. இது மூட்டு வலி, வாதம், வாயு பிரச்சனை, மூட்டில் இருக்கக்கூடிய வீக்கம், இது எல்லாத்தையும் சரி பண்ணும். அதே மாதிரி சளி தொந்தரவுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட் பண்ணிடுவோம். நல்லெண்ணெய் தான் அதுக்கு நல்லா இருக்கும். ஒரு குழிக்கரண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். தொக்குக்கு அந்த அளவுக்கு தேவை. வெந்தயம், சீரகம், மிளகு, பெருங்காயம் கொஞ்சம், நல்லா வதங்கட்டும். கீரை அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த விழுது இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துருவோம். சாம்பார் குழம்பு மிளகாய்த்தூள். இதுலேயே மஞ்சத்தூள்லாம் சேர்த்துருக்கேன், அதனால் தனியாக போடல. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும். அப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். இப்போ புளி கரைசல் தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விடணும். அப்போ தான் தொக்கு கிட்டு போகாமல் இருக்கும். முடக்கத்தான் கீரை தொக்கு ரெடி. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பூண்டு வெங்காயம்லாம் வெந்துருச்சுன்னா நீங்கள் இறக்கிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஒரு 20 நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். சாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும்.